யாரு என்ன உனக்கு? அநீதிகளை தடுக்கிற இயந்திர மனிதனா இவனை சிட்டியில உலாவ விட்டு டெஸ்ட் பண்ண போறேன். நாம ஃபீட் பண்ண சிஸ்டத்துல இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள சிட்டியில் நடக்கிற தவறுகளை இந்த ரோபோ தடுக்கும். சிவகாமி, சிவகாமி, என்ன நினைவு இருக்கா? நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப வந்துட்டீங்க. I'm happy. I'm really happy. I'm a machine.
சொந்த புள்ளிய கத்தின்னு வாங்குறான்னா வளர்ப்பு புள்ளிய கத்தின்னு வந்துக்கிறானுங்க. அது வாயை திறந்து உலகமே தெரியற மாதிரி ஆயிடுது. எவன் பார்த்த புள்ளியோ அழாதரா குழந்தை அழாத தலைமை போடுற அழாத. குழந்தைய பிடிங்க. எப்ப பார்த்தாலும் டியூட்டி டியூட்டி, இதை தவிர வேற எதுவுமே தெரியாதா? ஒரு நாள் கூட குழந்தைய கொஞ்சிறது இல்ல. தலைவா, அந்த டிஎஸ்பி உயிரோட இருக்கிறான். நம்ம ஆளுங்க 4 பேரை போட்டுட்டான் தலைவா. எங்க அண்ணால போட்டாக்குறான். நிறுத்துங்கடா பைத்தியக்கார பசங்களா. தண்ணி அடிச்சிட்டு வந்து தண்ணியில நின்னு கண்டபடி உளறாதீங்க. இதோ பாருடா, என்ன பார்த்து குஸ்திக்கிறான்டா. தலைவா, எம்மா சத்தியமா பாத்து தலைவா. அட போடா பரதேசிங்களா. செத்தவன் எவன்டா திரும்ப வந்திருக்கான்? ஐயா சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? கண்ணால பாத்தான்றான் தலைவா. அவன் இதுதான் தலைவா. அட சத்தியமா சொல்றான் இதுதான். ஏய், அவனை சுட்டு கொன்னது நான் தான்டா. அது மட்டும் இல்ல, செத்தவனுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக நானே கல்லறை வரைக்கும் போய் மலர் வளையம் வச்சுட்டு பார்த்தேன் தலைவா. அட நான் பாத்தான்றான். சனி போனம் தனியா போக கூடாதுன்னு அவன குடும்பத்தோட அனுப்பி வச்சான். ரெண்டு கண்ணால பாத்தான்றான். நீ நம்ப மாட்டேன்ற. நம்ப. அட நம்பு தலைவா. அம்மா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சியா. பச்சை தண்ணி கூட குடிக்கல. போயா, போயிட்டு ஏதாவது சொல்லியா. நான் ஆசாசியா வளர்த்த தங்கச்சிய செத்து போயிட்டான். இனிமே திரும்பி வர முடியாத இடத்துக்கு மேல போயிட்டான். இருந்தாலும் இப்ப நான் தைரியமா இல்லையா? அதே மாதிரிதாம்மா நீ இருக்கணும். என் தங்கச்சி அப்பவே சொல்லியிருக்காம்மா, நான் கல்யாணம் ஆகி போயிட்டா அம்மாவை கண் கலங்காம பாத்துக்கணும். அவ போயிட்டா. ஆனா அவ சொன்ன மாதிரியா நான் உன்னை பாத்துக்குவேம்மா, கண் கலங்காம பாத்துக்குவேம்மா. ஹலோ, அத்தை சாப்பிடுங்க. அத்தை, அத்தை சாப்பிடுங்க. அத்தை சாப்பாடு கொடு. அம்மா சாப்பிடுமா. என்னங்க சாப்பிடுங்க. சாப்பிடு. அம்மா அம்மா. அத்தை, 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 அத்தை. சார் 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 வணக்கம் சார். சார் 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 நான் தான் மெக்கானிக் முருகன் சார். சார் நீங்க கூட விசிட்டிங் கார்டு கொடுத்து எந்த ஹெல்ப்னாலும் வந்து பார்க்க சொன்னீங்களா சார்? என் தங்கச்சி அநியாயமா ஒருத்தர் கொண்டுட்டா சார். அந்த கொலைகாரன் நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் நில்லு. போலீஸ்காரன் புத்தியை காமிச்சிட்டல, பாத்துக்கிறேன். எகிப்து நாட்டு கிளியோபா
கிளியோபாட்ரா அழகே நீதானா அந்த மின்னல் இதுதானா உலகில் இருக்கும் கவிஞன் எவனும் சொல்ல தவித்தது உனது மோகனம் எகிப்து நாட்டு கிளியோபாட்ரா அன்பே நான் தானே இந்த ஆண்டனி நீதானே உலகில் இருக்கும் கவிஞன் எவனும் சொல்ல துடிப்பது நமது காவியம் உலகம் பாராட்டும் உமர்கையா உன்னை பாடாமல் போனா பூவை உன் வண்ணம் பாராமல் தான் புத்தி பித்தாக ஆனா கண்ணை வார்க்கும் கண்ணாடி கோப்பை கண்ணில் இருக்கு கண்ணாளனே பார்வை என்னும் மதுவை அருந்து பாடல் பிறக்கும் தானே காதல் மழையில் நனைவோமா கட்டில் கவிதை புனைவோமா எதுகை நீதாம் மோனை நான் தாம் மற்ற இலக்கணம் இதற்கு ஏதடி எகிப்து நாட்டு கிளியோபாட்ரா அன்பே நான் தானே இந்த ஆண்டனி நீதானே உலகில் இருக்கும் கவிஞன் எவனும் சொல்ல துடிப்பது நமது காவியம் மௌனம் கொண்டாடும் மோனாலிசா மன்னன் முத்தாட நேரில் பாரிஸ் விட்டிங்கு வந்தாளையா ஈர காற்றென்னும் தேரில் பக்கம் வருது பல்லாக்கு நடையில் சைக்க செவந்த செறி பழம் வெட்கம் கொஞ்சம் போய்விடுத்து விலக்கி போனால் போதும் உந்தன் நிலைமை புரியாதா அதன் வலிமை தெரியாதா தலைவா தலைவா மெதுவா மெதுவா புயல் புகுந்ததும் குலுங்கும் போவனம் எகிப்து நாட்டு கிளியோபாட்ரா அழகே நீதானா அந்த மின்னல் இதுதானா உலகில் இருக்கும் கவிஞன் எவனும் சொல்ல தவித்தது உனது மோகனம் எகிப்து நாட்டு கிளியோபாட்ரா அன்பே நான் தானே இந்த ஆண்டனி நீதானே உலகில் இருக்கும் கவிஞன் எவனும் சொல்ல துடிப்பது நமது காவியம் எனக்கே டிபார்ட்மெண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. இது இல்லாம சிட்டில மர்மமா நடக்கிற மர்டர்ஸ் வேற. இந்த டென்ஷன்ல ஜூபிட்டர் என்னடானா அவர் தம்பியை கொல்றேன்னு சுத்துற மெக்கானிக்க பிடிக்க சொல்லி தொந்தரவு பண்றாரு. ஏற்கனவே பிடிக்க போன ராஜாவே காலி பண்ணிட்டான் அந்த மெக்கானிக். சார் மெக்கானிக் இல்ல சார், என் கண்ணால பார்த்தேன் சார். ராஜாவை கொன்னது அந்த அலெக்சா சார். அவன் உயிரோடுகிறான் சார். சொன்னா கேள் சார், அவன் உயிரோடுகிறான் சார். என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் சார், நம்பு சார். சார் இவன் காலையில சொண்டு சூர் அடிச்சு ஓடுறான் சார். இவன் பேச்செல்லாம் நம்பாத சார். ஏய் அடிச்சு மூஞ்சி எல்லாம் உடச்சுறான், கம்முன்னு கடை. டேய் அங்க பாத்தியா எவனை ஒளி நின்னு பாக்குறான். எடுறா கண்ண.
Stop it. எல்லாமே ஏடாகடமா போய் நமக்கு ஒத்தாசை பண்ண எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்க. அந்த பொம்பளை டிஎஸ்பி கிட்ட ஒரு டாக்குமெண்ட் மாட்டிக்கிச்சு, அதை நீ தான் கொண்டு வரணும். பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவளாண்ட இருக்கிறது நம்மளாண்ட இருக்கிற மாதிரி. வாங்க சிவகாமி அம்மா, வாங்க. எங்களை பத்தின ரகசியங்கள்லாம் அடங்கின டாக்குமெண்ட்ஸ் ஒன்னு ஆண்டக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அத வாயின்னு போலான் தான் வந்தேன். கொடுத்துருமா? நான் ஒண்ணு சும்மா வரல, உன்னை வேலையில இருந்து தூக்குறதுக்கான சஸ்பென்ஷன் ஆர்டர் காப்பியோட தான் வந்திருக்கேன். நீ டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, திருப்பி வேலையில சேரலாம். இல்லன்னா இந்த வீம்பு தான் ஒன்னாண்டா எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்களுக்கு எதிராக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கின்னு உன் ஆசையை நீ நிறைவேற்றின. இப்ப என் ஆசை நிறைவேற்றிக்க நேரம் வந்துச்சா? வெளியே போட. ரத்த திலகம் மாதிரி உன் ரத்தத்தால முத்தம் கொடு. எங்கிட்டயா உன் வேலையை காட்டுற? உன்னை அனுபவிச்சதாண்டி என் ஆத்திரம் தீரும். அதுக்கு உதவி செய். அதை விட்டுட்டு அனாவசியமா அடிபட்டு யாருக்கும் உபயோகம் இல்லாம செத்துறாது. நான் அந்த பக்கம் திரும்பி சொல்ல, என்னடி எட்ட கையில? என்ன எட்ட? சொல்லு, என்ன எட்ட? ஏய் சொல்லு, என்னடி எட்ட? ஐயா என்ன எடுத்த? குத்து 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 குத்து, நல்லா குத்து, குத்திக்க. நம்ம அலெக்ஸ சிட்டில ஆபரேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அவங்களே எம்எல்ஏவோட மர்டர் கேஸ்ல என்கொயரில இருக்காங்க. நாம வேற அலெக்ஸோட மெமரி சிப்பை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம். அவ எந்த நேரத்துலயும் ஜூபிட்டர் அட்டாக் பண்ண போகலாம். அலெக்ஸ்க்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். அவன் பாடியில எந்த பார்ட் இருந்தாலும் மறுபடியும் அது ரீஜெனரேட் ஆகும். எம்எல்ஏவும் மண்டையை போட்டுட்டான். இந்த மெக்கானிக் பைய நம்ம ஆளுங்க எல்லாரையும் கொன்னுட்டான். இப்ப என் தம்பியை வர தேடிட்டு இருக்கான். அவனை விடக்கூடாது. அந்த மெக்கானிக் பையில எப்படியாவது பிடிச்சாரு. அந்த மீனை பிடிக்க ஒரு பூக்கார புழு இருக்கு. அந்த புழு உனக்கு தரேன். அந்த புழுவுல தான் அந்த மீன் மாட்டும். அவனை பிடிச்சு கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நீ எப்பவும் போடுவிய அந்த சாமியார் வேஷத்தை போட்டுரு. அண்ணே 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 அண்ணே, சாமியாரானுங்க சண்பகத்தை தூக்கிட்டு போயிட்டானுங்களே. அப்புறம் நம்ம தங்கச்சி கொன்ன அந்த படுபாவி தாஜ் ஹோட்டலுக்குள்ள ஜீப்ல பொறுத்த நான் பார்த்தனே.
தம்பி மாவீர மாதிரி வந்த இப்போ மயங்கி கிடக்குற. உன் மயக்கம் தெளியறதுக்குள்ள இவளை மேல அனுப்பி வைக்கிற. இங்க வேண்டாம், தலையில அதேதான். ரெண்டாவது சுத்த ஆரம்பிக்கிறேன்.
ஏய்